நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பயங்கரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்த்து போராடுவது நமது கடமை என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யியிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். அப்போது இரு தரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அந்த சந்திப்பில் ஜெய்சங்கர் கூறுகையில், இரு நாடுகளும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள தயாராக இருக்கின்றன. நாம் மேற்கொள்ளும் ஆலோசனை இந்தியா சீனா இடையிலான ஒத்துழைப்பையும் முன்னேற்றத்தையும் கொண்ட உறவையும் உறுதி செய்வதாக அமைய வேண்டும். இரு பெரிய நாடுகள் சந்திக்கும் போது சர்வதேச நிலவரம் குறித்து நிச்சயம் விவாதிக்கப்படும். நாங்கள் நேர்மையான, சமமான மற்றும் பல முறை வேர்ல்டு ஆர்டரை எதிர்பார்க்கிறோம். சர்வதேச அமைப்புகளிலும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இப்போதைய சூழலில் உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதும் நிலைப்புத்தன்மையை அதிகரிப்பதும் தேவைப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதத்தை அனைத்து வடிவங்களிலும் எதிர்த்து போராட வேண்டியது நமது கடமையாகும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி கூறுகையில், எல்லைப் பகுதியில் அமைதியை பராமரித்து வருகிறோம். ஆன்மீக பயணத்திற்காக இந்தியர்கள் திபெத்திற்கு வருகின்றனர். இரு நாடுகளும் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதுடன் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தி வருகிறோம். இரு நாடுகளும் ஒருவருக்கு ஒருவர் பங்களிப்பதுடன் ஆசியா மற்றும் உலகத்தின் நிலைப்புத்தன்மைக்கு பங்காற்றுவோம் என கூறினார்.